ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம நல்ல டேஸ்டியான எக் ரோஸ்ட் ரொம்ப ஸ்பைஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒயர் விஸ்க் வச்சு நான் நல்லா கலக்கி விடுறேன். ஒயர் விஸ்க் இல்லைனா ஃபோக் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி விடுங்க. பீட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை பீட் பண்ணி எடுக்கலாம். முட்டை எல்லாமே நல்லா கலக்கியாச்சு. இனி இதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் இதே போல் சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறது போல் அகப்பை யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை நம்ம இதில் விட்டுடலாம். நம்ம இதே போல் செய்கிறதுனால முட்டை நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக ரெடியாகி வரும். இது ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்லை. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிடம் லைட்டாக இதை குக் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் முட்டை நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக ரெடியாகி வரும். முட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். ரொம்ப சீக்கிரமாக நல்லா டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். லைட்டாக வதக்கிய பிறகு இதில் நான் 1 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுறேன். நல்லா குலைவாக வதக்க தேவையில்லை. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிய பிறகு நான் இதில் பாதி தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். நான் இதில் 3 முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 5 முட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் லைட்டாக வதக்கிய பிறகு இனி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்தா போதும். கூடவே அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுறேன். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம் போகிறதுக்காக 1 நிமிடம் இதை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை இதில் சேர்த்த பிறகு இந்த மசாலாவில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம். அதனால மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசி நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை இல்லைனா கொத்தமல்லி தழை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்ல ஸ்பைஸியாக நல்ல டேஸ்டியான எக் ரோஸ்ட் இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். இதை நம்ம சப்பாத்தி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நம்ம எந்த டிஷ்ஷில் வேணாலும் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான நல்ல ஸ்பைஸியான எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.